ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்தாஸ் கிச்சன். நம்மளுடைய கிச்சனில் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெஞ்சு டோஸ்ட் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான முட்டையை நம்ம உடச்சிக்கலாம். நான் வந்து 3 முட்டை எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டைத்தூள் இது சேர்த்துக்கிறேன். இந்த வாசனை உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக நான் வீட்டிலே இது ரெடி பண்ணது, நீங்கள் வேணும்னா கடையில் கூட கிடைக்கும், வாங்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு. இது கூட நான் ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன். இது கூட சுகர் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 4 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஸ்வீட் கம்மியாக வேணும்னா குறைச்சி கூட சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அடித்தாச்சு. சர்க்கரையும் கரைஞ்சிடுச்சு. நான் வந்து இந்த சைஸ் பெரிய சைஸ் தான் ப்ரெட் இது. இந்த சைஸில் ஒரு 6 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் தோசைக்கல் வச்சு பட்டர் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி நினச்சி நம்ம இந்த தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். இந்த பெருசாக இருக்கிறதுனால ஒன்று தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் மீடியம் தீயிலே வேகட்டும். உடனே திருப்பி போட வேணாம், கொஞ்சம் செவந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு. இந்த மாதிரி பட்டர் கூட தடவிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நம்மளுடைய ஃப்ரெஞ்சு டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிர்தாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.